அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வந்தக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் தான் இந்த போஸ்டிங். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும்? ஜூன் 30, அதாவது 30/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் ரெக்யர்மெண்ட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்டிங். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி இருக்குது. ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாடு. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 மே 2024 30 ஜூன் 2024 வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை மோடு வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதுமானது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். ஸோ வேகன்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் 12th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. ஸோ 12th சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ தான் இருக்கும். இதில் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டைரக்ட் செலெக்ஷன் தான். ஸோ சேலரியை பொறுத்த அளவுக்கு 7,000 இருந்து 7,700 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு இதே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதும்போது அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தனியாகவே உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே கேட்கும். ஸோ நீங்கள் அப்ரெண்டிஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் எழுதி ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைனில் ஜாப் போக முடியும் பிற்காலத்தில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாப் ஓப்பனிங் தான். ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஒரு ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்து நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஆல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஜென்ரலாக வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாகின் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலயமா போயிட்டு உங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ரெண்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சவுத் இந்தியன் ரயில்வேஸில் வந்தக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.